செய்ய போகிற ரெசிபி ஸ்மூத்திங்க. அது என்னங்க ஸ்மூத்தி பழத்தில்லைங்க. நமக்கு எனர்ஜி வேணுமில்லைங்க. அப்பப்போ டக்குன்னு எனர்ஜி வேணும். அப்போ எனர்ஜி நம்ம ஏற்றிக்கணுமில்ல. வெறும் சாப்பாடே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் வயிற்றுக்கு எனர்ஜி வந்துடுமா? அப்போ நம்ம பழங்களும் கொஞ்சம் எடுக்கணுமில்ல. அதனால் நேந்திரம் பழங்க. நேந்திரம் பழத்தில் சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நேந்திரம் பழத்தில் ரொம்ப நல்லாயிருக்கு. எடுத்து வச்சுருக்கிறேன், உரித்து வச்சாச்சு பழத்தை. பாதாம் பருப்பு பாருங்க, இதை நைட்டே ஊற வச்சு நல்லா எடுத்துக்கோங்க, தொளி எடுத்துருங்க. அடுத்து திராட்சை இந்த அளவில், பாதாம் இந்த அளவில் எடுத்துருக்குறேன், ஊற வச்சுருக்கோங்க. இப்போ நீங்கள் காலையில் சாப்பிட்றீங்க அப்படின்னா நைட்டு ஊற வச்சுருங்க. நீங்கள் காலையில் சாப்பிடணும், வேலைக்கு நான் இதை குடிச்சிட்டே போனாவே எனக்கு போதும், அப்புறம் 10-11 மணிக்கு கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க இதை சூப்பராக அடித்து சாப்பிட்டு பண்ணிட்டு போவாங்க. வயிறு காலையில் நீங்கள் ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா, குடிச்சிட்டு போனீங்க, 2 பழம் அடித்து நீங்கள் குடிச்சிட்டு போனீங்கன்னா 11 மணி வரைக்கும் கேரண்டிங்க, பசிக்காது. சூப்பர் ஜம்முன்னு இருக்குது வயிறெல்லாம். அதனால் நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. அதனால தான் நான் இதை மக்களுக்கு கொடுக்கணுன்னு நான் வைட்டமின் சி இருக்குதுங்க இந்த பழத்தில் இருக்குது, நார் சத்து இருக்குது, வயிற்றுக்கு செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ பல நன்மைகள் இருக்குதுங்க. சரி, இதை நம்ம இப்போ பால் இருக்குது பாருங்க, பால் ரொம்ப நல்லது. இந்த அளவில் பால், இது இந்த பொருள் தான் பார்த்துக்கோங்க. இங்கே வேணும்னா அத்திப்பழம், உலர்ந்த பழம் இருந்தாலும் சரி, ஃப்ரெஷ்ஷான பழமாக இருந்தாலும் சரி. எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான பழம் இருக்குது, மாடி தோட்டத்தில் வச்சுருக்கிறேன், நாங்கள் போடுவோம். இன்றைக்கி போடலை நான், அது கொஞ்சம் பழுக்கணும். அதனால் நீங்கள் கிடச்சிச்சின்னா அதையும் போடுங்க. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. சரி, இப்போ நம்ம பார்க்கலாங்க. இப்போ நம்ம 1 பை 1 போட்டுக்கலாம். இப்போ திராட்சை நட்டையும் போட்டுக்கலாம். நல்லா ஜார் கரெக்டாக இருக்குது பாருங்கள் மக்களே, சூப்பராக கரெக்டாக இருக்குது. இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் மில்க்கு பிடிக்குங்க எங்களுக்கு. நாங்கள் நிறைய ஊற்றிக்கிறோன்னு, இதில் நிறைய கால்சியம் நிறையா இருக்குதுங்க. ஊற்றிக்கோங்க, தப்பு கிடையாது. எங்களுக்கு இந்த அளவு போதும், நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கட்டியான பால் காய்ச்சி ஊற்றிக்கோங்க. பச்சை பால் ஊற்றுனாங்களா, வேண்டாங்க, காய்ச்சின பால் ஊற்றுங்க, நல்லாயிருக்கும். உங்களுக்கு இனிப்பு பிடிக்குதும் அப்படின்னா நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. எங்களுக்கு இப்படியே தாங்க நாங்கள் சாப்பிடுவோம். அதனால் நான் அப்படியே தான் நாங்கள் அடித்து சாப்பிடுவோம். இல்லைங்க எங்களுக்கு சப்புன்னு தெரியுது அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை போட்டுக்காங்க. மற்ற சக்கரை சேர்க்காதீங்க மக்களே, நாட்டு சக்கரையை சேர்த்துக்கோங்க. சரி, இப்போ அடிச்சுக்கலாம். அடித்தாச்சுங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? சூப்பராக இருக்குங்க மக்களே, கட்டியாக சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஊற்றுறேன் பாருங்க, எப்படி இருக்குது மக்களே? சூப்பராக இருக்கும். இந்த 1 டம்ளர் குடிச்சிட்டு போனால் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும். ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாம். அப்படியே குடிச்சிட்டு 1 டம்ளர் குடித்தா, காலையில் குடித்தேன்னா 10-11 மணி வரைக்கும் பசிக்கவே பசிக்காது. சூப்பராக இருக்கும். ஏன்னா அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும் மக்களே. இதை குடித்த உடனே எனர்ஜி. நாங்கள் எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு, செக் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த டிஷ்ஷு உங்களுக்கு கொடுக்கலான்னு இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிறேன். சரி, இப்போ அந்த பாதாம் பருப்பை கொஞ்சம் லைட்டாக நல்லா சீரி இப்படி போட்டுக்கோங்க, சரிங்களா? அவ்வளோதாங்க. எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே குடிக்கலாம், அவ்வளோதான். பனானா ஸ்மூத்தி ரெடிங்க, சூப்பராக இருக்குதுங்க. எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் மக்களே. நம்ம சேனலை மறக்காதீங்க. தமிழ் கிரேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் மக்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பாய்.